அனைவருக்கும் வணக்கம். இது ஷாஜி ஃப்ரம் எஸ்டிஎஸ் ரிசர்ச். ஸோ இன்றைக்கி நம்ம மார்க்கெட் ரிசர்ச் அப்படின்னா என்னது, அது எங்கெல்லாம் ஒர்க் ஆகுது, ஸோ மார்க்கெட் ரிசர்ச்னால என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்றத கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். பெருசாக ரிசர்ச் ஒன்றும் பண்ண தேவையில்லை. ஸோ நாங்கள் இந்த ஃபீல்டில் ஒரு 10 வருஷமாக இருக்கோம். ஸோ எங்கள் ரிசர்ச் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நாங்கள் ஒரு டீட்டெயிலாக நான் கொஞ்சம் சொல்கிறேன், சரிங்களா? ஸோ மார்க்கெட் ரிசர்ச்னால் ஒன்றும் இல்லை, நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, இல்லைனா ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, இல்லைனா லீடிங் கம்பெனியாக இருக்கீங்க அப்படின்னா உங்கள் மார்க்கெட்டுக்கு ஓகேவா, உங்கள் பிஸ்னஸுக்கு ஒரு டார்கெட் ஆடியன்ஸ் இருப்பாங்க, சரியா? அந்த டார்கெட் ஆடியன்ஸுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் ப்ராடக்டை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது, காம்படிட்டரை விட நம்ம எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறது, என்னென்ன லொக்கேஷன்ஸ்லாம் பண்ணால் இன்னும் நல்லா இருக்கும். ஸோ அந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் வரும் இல்லையா? ஸோ அதுக்கான ஆன்சர் தர்றது தான் மார்க்கெட் ரிசர்ச். ஸோ இது பர்டிகுலர் இண்டஸ்ட்ரி அப்படின்னு கிடையாது, எல்லா இண்டஸ்ட்ரிக்குமே. ஸோ நீங்கள் ஒரு மேனுஃபேக்சரிங்காக இருக்கலாம், ஆட்டோமொபைல், அதுக்கப்புறம் ஸ்டார்ட் அப்ஸ் கம்பெனியாக, பொலிட்டிக்கல் கம்பெனியாக இருக்கலாம், இல்லைன்னா என்ன வேணால் இருக்கலாம், லைக் லேப்டாப், மொபைல், பேக்ஸு, ட்ரெஸ்ஸஸ். ஸோ எல்லாத்துலேயுமே மார்க்கெட் ரிசர்ச் பண்ணுவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன எல்லா ப்ராடக்ட்டுமே லீடிங் கம்பெனிஸ் மார்க்கெட் ரிசர்ச் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவங்க லான்ச்சே பண்ணுவாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது ரீசெண்டாக டாடா சியாரா அப்படின்ட்டு ஒரு கார் லான்ச் ஆயிருந்தது. நீங்கள் பார்த்துருப்பீங்க, டாடா கம்பெனிலேருந்து எஸ்யூவி. ஸோ அவங்களோட டார்கெட் ஆடியன்ஸ் யாருன்னா, எஸ்யூவி கார் யார் வச்சுருக்காங்களோ அவங்க டார்கெட் ஆடியன்ஸ். ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்க அந்த காரை மாடிஃபை பண்ணுவாங்க. ஸோ மார்க்கெட் ரிசர்ச் எப்படி இங்கே ஒர்க் ஆகுது அப்படின்னா, இவங்க கார் மார்க்கெட்டில் லான்ச் ஆகிறதுக்கு முன்னாடி எங்ககிட்ட அந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் சொல்லிடுவாங்க, சரிங்களா? எஸ்யூவில் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வரப்போகுது, என்னென்ன மாடல்ஸ் இப்படி தான் இருக்க போகுது. ஸோ எங்களுக்கு அந்த கஸ்டமரோட கார் ஓனர்ஸ் அவங்களோட ஃபீட்பேக் எங்களுக்கு தேவை. ஸோ அவங்க என்ன நினைக்கிறாங்க, என்னென்ன இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ நாங்கள் என்ன பண்ணுவோம், ஸோ சென்னை, மும்பை, டெல்லி, முக்கியமான சிட்டிஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, பெங்களூர், கேரளா, இந்த மாதிரி முக்கியமான சிட்டிஸில் கார் ஓனர்ஸ் எஸ்யூவி கார் யாரெல்லாம் வாங்கியிருக்காங்களோ அவங்க ஒரு பர்டிகுலர் சாம்பிள் எடுப்போம். ஒரு 100, 150, ஒரு 200, 250, 400, அந்த மாதிரி அந்த எஸ்யூவி இதை பொறுத்து, அந்த ரிசர்ச்சை பொறுத்து அந்த சாம்பிள் சைஸ் மாறும். அது நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி சூஸ் பண்ணிவிட்டு அவங்ககிட்ட ஃபீட்பேக் வாங்குவோம். ஸோ ஒரு 20 மினிட்ஸ் அவங்ககிட்ட ஒரு கொஸ்டின் மாதிரி கொடுத்துட்டு அவங்ககிட்ட ஃபீட்பேக் வாங்கிடுவோம், ஓகேவா? ஸோ இது ஒன்று. ஸோ அதுக்கப்புறம் ஆட்டோ கிளினிக் ஒன்று இருக்கும். அந்த காரை அப்படியே வச்சுட்டு அவங்ககிட்ட உள்ளாடி போய் சொல்லிட்டு அதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்துட்டு அவங்ககிட்ட எல்லா இன்ஃபர்மேஷனும் கேட்போம். ஃப்ரண்ட் டிசைன் எப்படி இருக்குது, பேக் டிசைன், அதுக்கப்புறம் என்ஜின் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, என்னென்ன மாற்றணும் அப்படின்லாம் கேட்டுட்டு ஓவராலாக அனலைஸ் பண்ணுவோம். ஸோ ஃபைனலாக அவங்க ஒரு இன்புட் தருவாங்க. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ டாடா சியாரா ஃப்ரண்ட்டில் அந்த ஹெட்லாம்ப் சரியில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி பேக்கில் சரியில்லை, சீட்டு, அப்புறம் பாசிட்டிவ்னு சொல்லுவாங்க. பின்னாடி 3 சீட்ஸ் நல்லா இருக்குது, அப்புறம் அந்த ஸ்டியரிங் கொஞ்சம் நல்லா இருக்குது, பார்க்குற லுக்கே கொஞ்சம் நல்லா இருக்குது, அப்படின்ற மாதிரி பாசிட்டிவ்னு சொல்லுவாங்க, நெகட்டிவ்னு சொல்லுவாங்க. ஸோ ஓவராலாக நாங்கள் கம்பேர் பண்ணும்போது இப்போ ஒரு 75% ஓகே சியாரா பாசிட்டிவாக இருக்குது எல்லாமே, ஸோ லான்ச் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வரும். அந்த 25% அவங்க சொன்னாங்க இல்லையா, ஸோ இந்த விஷயங்கள் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ அந்த 25% அங்கே போயிட்டு நாங்கள் சொன்னதுக்கப்புறம் அவங்க மாடிஃபை பண்ணி அதுக்கப்புறம் தான் மார்க்கெட்லேயே லான்ச் பண்ணுவாங்க, ஓகேவா? ஸோ திஸ் இஸ் த பியூட்டி ஆஃப் மார்க்கெட் ரிசர்ச். ஸோ இப்போ இமேஜின் பண்ணி பாருங்கள், ஸோ இவங்க மார்க்கெட் ரிசர்ச் பண்ணாமல் லான்ச் பண்ணாங்கன்னா ஸோ நிறைய பேருக்கு பிடிக்காமல் போச்சு இல்லையா? ஸோ அந்த ஃபியூச்சர்ஸ் எல்லாம் அதுவே ஒரு ட்ராபேக்ஸாக மாறி இருக்கும், ஓகேங்களா? ஸோ நீங்கள் கொஞ்சம் திங்க் பண்ணி பார்த்தா தெரியும், ஸோ எவ்வளோ கோடி ரூபாய் வியாபாரம் நடக்குது கார் இண்டஸ்ட்ரியில் அப்படின்ட்டு. ஸோ அந்த லாஸஸ் எல்லாம் தடுக்க தான் இந்த மார்க்கெட் ரிசர்ச் பண்ணுவாங்க. ஸோ இது ஒரு பேசிக் எக்ஸாம்பிள் ஃபார் ஆட்டோமொபைல்ஸ் அப்படி. ஸோ இதே மாதிரி ஆட்டோமொபைல் மட்டும் இல்லை, இது எல்லா ஃபீல்டுக்குமே இருக்கும். லைக் எல்ஜி, சாம்சங், இந்த மாதிரி மொபைல் கம்பெனிங் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் லேப்டாப், ஐஃபோன் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் பேகு, ட்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் எல்லா கம்பெனியுமே இந்த மாதிரி ரிசர்ச் பண்ணி தான் இறங்குவாங்க. ஏன்னா அவங்க கஸ்டமரை புரிஞ்சுக்கிட்டு இறங்கணும். ஸோ இதுதான் பேசிக்கான மார்க்கெட் ரிசர்ச். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ மார்க்கெட் ரிசர்ச்னா என்னது, நாங்கள் எதுக்காக மார்க்கெட் ரிசர்ச் பண்ணுறோம், அதோட பெனிஃபிட்ஸ் என்னது. ஸோ இன்னும் இன்டெப்த்தாக இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. நாங்கள் என்னென்ன மெத்தடாலஜி யூஸ் பண்ணுறோம், என்னென்ன மெத்தட்ஸில் நம்ம மார்க்கெட் ரிசர்ச் பண்ணலாம், குவான்டிடேட்டிவ்னா என்னது, குவாலிட்டேட்டிவ்னா என்னது, ரிசர்ச்சில் அனாலிசிஸ் எப்படி பண்ணலாம், டேட்டா அனாலிட்டிக்ஸ் எப்படி பண்ணலாம், ஸோ ஃப்யூச்சரில் வர சேல்ஸை எப்படி ப்ரெடிக்ட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் கம்மிங் வீடியோஸில் பார்ப்போம், சரிங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படின்னு நினச்சிங்கன்னா
ஒரு சப்ஸ்கிரைப் போட்டு விட்ருங்க. ஏன்னா இது வந்து என்னோட 2வது வீடியோ தமிழ் சேனலில். ஸோ ஏதாவது கமெண்ட்ஸ் எதாவது இருந்தால் சொல்லுங்கள். ஓகேவா? ஸோ தேங்க்யூ அண்ட் குட் நைட்.